கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகள் சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்தே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இதுவும் இந்த அருமையான கர்த்தனாலே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பார்ந்த இந்த அருமையான கர்த்தனாலே நாம் பரலோகத்து தேவனை ஆவியோடும் உண்மைத்தோடும் திராக்கியத்தை பெற்றமைக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். இப்பொழுதும் தேவனுக்கு மகிமையாக இருந்த கர்த்தருடைய தொழுகையை துவக்கமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 335வது பாடலை நாம் இந்த நேரத்திலே உற்சாகத்தோடு பாடுவோமாக. துதி கீதங்களால் புகழ்வீன் உந்தன் நாமம் மகத்துவங்களை, துதி கீதங்களால் புகழ்வீன் உந்தன் நாமம் மகத்துவங்களை. இயேசுவே இரட்சகா, உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். இயேசுவே இரட்சகா, உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். துதி கீதங்களால் புகழ்வீன் உந்தன் நாமம் மகத்துவங்களை. தினந்தோறும் உன் கானங்களால் நிறைத்திடுமே எங்களை நீ. தினந்தோறும் உன் கானங்களால் நிறைத்திடுமே எங்களை நீ. திருவுள்ளமது போல் எம்மை மாற்றிடுமே கனிவோடுங்களை உந்தன் காருண்யத்தால். துதி கீதங்களால் புகழ்வீன் உந்தன் நாம மகத்துவங்களை. இயேசுவே இரட்சகா, உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். இயேசுவே இரட்சகா, உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். துதி கீதங்களால் புகழ்வீன் உந்தன் நாமம் மகத்துவங்களை. அலை மோதும் வாழ்க்கையிலே அனுகூலங்கள் மாறும்போது, அலை மோதும் வாழ்க்கையிலே அனுகூலங்கள் மாறும்போது வழி காட்டிடுமே துணை செய்திடுமே கனிவோடறியார்களை காருண்யத்தால். துதி கீதங்களால் புகழ்வீன் உந்தன் நாமம் மகத்துவங்களை. இயேசுவே இரட்சகா, உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். இயேசுவே இரட்சகா, உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். துதி கீதங்களால் புகழ்வீன் உந்தன் நாமம் மகத்துவங்களை. ஜெபம் செய்வோம். இருக்கு மிகுந்த எங்கள் பரலோகத்து நல்ல பிதாவே, மீண்டுமாக முடிப்பிலாக நாங்கள் ஒன்று கூடி அப்பா நாங்கள் உண்மை ஆவியோடு உங்களுடன் சுவாக்கியத்தை பெற்றமைக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திருக்கிறோம். இப்பொழுதும் உமது வேத வசங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம் ஐயா. இதை கேட்கிற உள்ளங்களை திறந்தருளும். உங்கள் சத்தியத்தை கேட்பது மாத்திரமில்லை, அதை மனதில் ஏற்றுக்கொண்டு அதில் நாங்கள் நடக்க உதவி செய்யும் ஆசிர்வதியும். இயேசுவின் நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் நாம் அப்போஸ்தலர்கள் புத்தகத்தில் நாம் நினைச்சுகிறோம், ஆராய்ந்து பார்க்கிறோம். கடந்த 7 வாரங்களாக 7 அதிகாரங்கள் செய்தோம், ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் 8ஆம் அதிகாரத்தில் நாம் செய்யலாம், கவனத்தை செலுத்தலாம்.
அருமையான ஒவ்வொரு அதிகாரத்திலும் நடந்த சம்பவங்களை நிகழ்ச்சிகள் என்ன செய்யக்கூடாது, நாம் மறந்துவிடாதபடி ஒவ்வொரு அதிகாரத்திலே என்னென்ன நடந்தது, என்னென்ன சம்பவங்கள் என்பதை என்ன செய்யும், நம் மனதிலே பதிய வைத்து அதை மற்றவர்களுக்கு நினைச்சலாம் நாம் அதை சொல்ல வேண்டும். ஆகவே நாம் வாசிக்கிற தியானிக்கிற வேத வசனங்களை கவனமாக செய்வோம், நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த வழியிலே 8ஆம் அதிகாரத்தில் நினைச்சலாம் நாம் கவனித்து செலுத்தலாம். பாருங்கள், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்தில் எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலரை தவிர மற்ற யாவரும் யூதேயா சமரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். எனக்கு அந்த கடைசி கடந்த வாரத்திலே நம் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். ஸ்தேவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷத்தை சொன்னதினால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அந்த மோசேயின் பிரமாணத்தின்படி வாழ்ந்த அந்த மூப்பர்கள், அந்த பிரதான ஆசாரியர்கள், ஆலோசனை சங்கத்தார்கள் எழும்பி ஸ்தேவானை செய்தார்கள், கல்லெறிந்து கொண்டார்கள். அப்படி கல்லெறிந்து கொள்ளுகிற கல்லெறியும் நேரத்திலே அந்த கல்லெறிகளுடைய துணிகள் தடையாயிராதபடிக்கு அவர்கள் போட்டிருந்த அங்கிகளை கழற்றி சவுல் என்னும் வாலிமெடுத்து கொடுக்கிறார்கள். ஆகவே இந்த இடத்திலே வாசிங்களை பாருங்கள், ஸ்தேவான் கொலை செய்வதற்கு சவுலும் மிலசிதான் சம்மதம் தெரிவித்திருக்கிறான். பாருங்கள், வாசிக்கலாம். அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான் சொல்லப்படுகிறது. அந்த காலத்திலே பாருங்கள், கிறிஸ்துவ சபையாருக்கு அநேக துன்பங்கள் வந்தது. யார் மூலமாக? மோசேயின் பிரமாணத்தின்படி வாழ்ந்து அந்த பிரதானாசாரிகள் மூலமாக, அந்த மூப்பரின் மூலமாக சபைக்கு துன்பங்கள் வந்தது. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள், சிதறடித்தார்கள், கடத்தப்பட்டார்கள். அமர்வு எவ்வளவு ஒரு வேதனையான காரியம் பாருங்கள். கர்த்தர் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து கர்த்தர் ராஜ்யமான சபையில் அங்கமான அவருடைய பிள்ளைகளுக்கு ஏற்பட்டதான துன்பங்களை பாருங்கள். நாடு கடத்தப்பட்டார்கள், சிதறடிக்கப்பட்டார்கள். ஸ்தேவானை செய்தார்கள், பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று கூடி செய்தார்கள். ஸ்தேவானை அடக்கம் செய்து அவனுக்காக செய்தார்கள், துக்கம் கொண்டாடினார்கள். தொடர்ந்து வாசினா பாருங்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாகி கொண்டிருந்தான். சவுளை குறித்து நமக்கு தெரியும். சவுல் யூத மார்க்கத்திலே அவர் பிரதான ஒரு மனிதனாக பரிசேயனாக வாழ்ந்தான். ஆகவே சபையை துன்பப்படுத்தினான், சபையை பாழாக்கி கொண்டு வந்தான். ஸ்தேவானை கொல்லுவதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். யூத மார்க்கத்திலே சவுல் ஒரு வைராக்கியமாக இருந்தான். ஆகவேதான் கிறிஸ்துவின் சபையாரை கிறிஸ்தவ மக்களின் துன்பப்படுத்தி வீடுகள் தோறு போய் செய்தான், அவர்களை அழைத்து வந்து இழுத்து வந்து ஸ்திரீகளையும் புருஷரையும் அவன் காவலிலே போட்டு வைத்து சபையை பாழாகி கொண்டிருந்தான். பாருங்கள், எவ்வளவு பெரிய வேதனை. ஆரம்ப காலத்திலே முதல் நூற்றாண்டிலே சபை வளர்ந்து விடக்கூடாதபடிக்கு அந்த மோசேயின் பிரமாணத்தின்படி யூத மார்க்கத்தில் இருந்தவர்கள் செய்தார்கள், சபையாருக்கு அநேக துன்பங்களை, அப்போஸ்தலருக்கு அநேக தடைகளை, அநேக இழிவுகளை செய்தார்கள், கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதிலே சவுலும் ஒருவராக இருந்தார். பாருங்கள், அடுத்த வசனம் பாருங்கள். சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். இவ்வளவு பெரிய நல்ல காரியம். கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனை விசுவாசித்தவர்கள், கர்த்தரோடு இசைந்திருந்தவர்கள், அப்போஸ்தலரால் போதிக்கப்பட்ட சுவிசேஷத்தை கேட்டு பல பாவமான ஜீவித்திருந்து மனம் திரும்பி அவரை விசுவாசித்து அந்த விசுவாசத்தை வாழ அறிக்கை செய்து பாவம் மன்னிப்பு பெற்றவர்கள், பாவம் மன்னிப்புக்கென்று நாம் சாணம் பெற்றவர்கள், பரிசுத்தவான்களாகி சபையாக ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டார்கள். அவர் சிதறடிக்கப்பட்ட போது அவர்கள் பயப்படவில்லை.
விருதாக இருக்கவில்லை. எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கும் நம் அனைவரும் ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை தொழுது கொள்வோம் என்று சொன்னார். நம் அனைவரும் கிறிஸ்து ராஜ்யமான சபையில் அங்கமாயிருக்கும் என்று சொன்னார். அந்த சிதறிப்போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை சொன்னதினால்தான் இன்றைக்கும் இந்த பெருநாய்க்கும் பலத்தில் கூடிக்க நாம் சபையாக ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை தொழுது கொள்கிறோம். ஆனால் ராஜ்யமான சபையில் அங்கமாயிருக்கிறோம். இதற்கு சிதறிப்போனவர்களும் காரணமாக பாருங்கள். ஒருவேளை அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்காவிட்டால் சபை வளர்ந்திருக்காது, சத்தியம் தெரிந்திருக்காது. இன்றைக்கு நாமும் கூட செய்திருக்க மாட்டோம், கிறிஸ்துவுக்கு பிறந்திருக்க மாட்டோம். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? தொடர்ந்து சிதறி போனாலும், கஷ்டப்பட்டாலும், துன்பப்பட்டாலும் அவர்கள் தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தை தேவ வார்த்தையை செய்தார்கள், பிரசங்கித்தார்கள். பாருங்கள், நாம் தொடர்ந்து வாசின பாருங்கள். அப்பொழுது பிலிப் என்பவன் சமரியாவில் ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார். இந்த பிலிப் யார்? ஏற்கனவே 6ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம் அல்லவா? பேதுரு யோவானும் சுவிசேஷத்தை பிரசங்கித்த பொழுது அநேகர் கிறிஸ்துவுக்கு பிறந்தார்கள். அநேக கிரேக்கர்கள், விதவைகள், அநேக பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள் கிறிஸ்துவுக்கு பிறந்து சபை வளர்ந்து வந்தது. அப்படி சபையாரை விசாரிப்பதற்காக அப்போஸ்தலர் ஒன்று கூடி என்ன செய்தார்கள்? தேவ பக்தியுள்ள, விசுவாசமுள்ள, தேவனுக்கு பயந்து 7 பேரை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த 7 பேர் ஒருவர் தான் பிலிப்பு. ஏற்கனவே ஸ்தேவான் என்ன செய்தார்கள்? கல்லெறிந்து கொண்டு விட்டார்கள். பிலிப் என்பவன் தொடர்ந்து சமாரியாவிலே போய் ஆண்டுடைய வசனத்தை போதிக்கின்றான், எவ்வளவு வார்த்தையை பிரசங்கிக்கின்றான். பாருங்கள், அதைத்தான் பாருங்கள். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். தொடர்ந்து பிலிப்பி பிரசங்கி தொடர்ந்து வாசிக்கல பாருங்கள். பிலிப்பி செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவர்களை ஒருமனப்பட்டு கவனித்தார்களாம். அப்போஸ்தலர்கள் பிலிப்பின் தலையிலே கையை வைத்து செபித்ததனால் பிலிப்பின் செய்தான் பரிசுத்த வரத்தை பெற்று அடையாளங்கள், அற்புதங்கள் செய்யக்கூடிய தகுதியுள்ளவனாகி தேவனை பிரியமனாக நினைச்சுதான் கர்த்தருடைய வசனத்தை போதித்தான். பிலிப்பு கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறார் என்பதை ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாகி அவர் முன்பதாக அடையாளங்களை, அற்புதங்களை செய்தார். அநேகரை பார்க்கிறார்கள், அநேகரை கண்டு அதை என்ன செய்தார்கள்? அவனால் சொல்லப்பட்டதை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகிலிருந்து அசுத்தாதிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக தீவிரவாதக்காரன் சப்பானிகள் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்றான். அந்த பட்டணத்திலே போய் பிலிப்பி பிரசங்கித்த பொழுது அநேக திமிர்வாதக்காரர்கள் சுகம் பெற்றார்கள், அநேக பிசாசு பிடித்து சுகம் பெற்றார்கள். இதனால் அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. பிணியாளிகள் சுகப்படுத்தப்படுகிறார்கள், திமிர்வாதக்காரர்கள் சுகமாகிறார்கள் என்று எல்லோரும் பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். பிலிப்பி இதன் மூலமாக தொடர்ந்து கர்த்தரை போதித்து வந்தான். பாருங்கள், சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தைக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவனை சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டுதான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன் தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவருக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாயவித்தினாலே அவர்களை பிரமிக்க பண்ணியதனால் அவனை மதித்து வந்தாராம். சீமோன் என்பவன் மாயவித்திக்காரன், தேவனுக்கு விரோதமானவன். அவன் என்ன செய்தான்? ஜனங்களை ஏமாற்றி மாயவித்திகளை காட்டி ஜனங்கள் நம்ப வைத்துக் கொண்டான். அநேக சீமோனை மதித்தார்கள், அநேக சீமோனை நம்பி இவன் ஒரு பெரிய மனிதனை நம்பிக்கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்திலே பிலிப் பங்கிரி சிறப்பிக்கிற தொடர்ந்து பாருங்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்துக்கும் ஏற்றவை குறித்து பிலிப்பி பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் நான் சாமி பெற்றார்கள். அப்பொழுது அந்த சீமோன் இந்த காலகட்டத்திலே அவன் அங்கு அநேகரை பிரமித்துக் கொண்டிருந்த அந்த நேரத்திலே பிலிப்பு தேவராஜ்யத்தை குறித்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவன் பிரசங்கித்ததனால், பிலிப்பி செய்த அடையாளங்கள், அற்புதங்களை பார்த்ததனால் நினைத்தார்கள். அநேக புருஷர்களும் அநேக ஸ்திரீகள் நினைத்தார்கள். சுவிசேஷத்தை கீழ்ப்படிந்து
ஞானஸ்நானம் பெற்றார்கள். எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்கள், எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அந்த நிலைமையிலே கூட பிலிப்பு கர்த்தருடைய வசனத்தை போதிப்பதை, அநேகரை கேட்டு விசுவாசித்து கிறிஸ்துவுக்கு பிறந்ததை நாம் தெளிவாக இங்கே பார்க்கலாம் பாருங்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பிற அற்புதங்களை பார்த்து பிரமித்தானாம். பிலிப்பு செய்த அடையாளங்கள் அற்புதங்களை பார்த்து அந்த சீமோன் கூட பிலிப்பினால் போதிக்கப்பட்ட கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படிந்து அவனும் நினைச்சான் ஞானஸ்நானம் பெற்று பிலிப்போடு கூட சேர்ந்து கொண்டான். அது மாத்திரமல்ல, அந்த சீமோனுடைய எண்ணத்தை பாருங்கள். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவரிடத்திற்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்தபோது அவர்கள் ஒருவனும் பரிசுத்தாவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள். அப்பொழுது தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்தாவி தந்தரப்படுகிறது சீமோன் கண்டபோது அவரிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்தாவி பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, நீ தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாமா என்று நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஆகையால் உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கத்திலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்கள் ஒன்றும் எனக்கு நேராதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக்கொள். நான் சீமோன் பாருங்கள், எப்படி பிலிப்பு சுவிசேஷத்தை கேட்டு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்றார். நான் ஞானஸ்நானம் பெற்றது மாத்திரமில்லை, பிலிப்பு ஞானஸ்நானம் பெற்று அநேக கிறிஸ்துவுக்கு பிலிப்பு ஞானஸ்நானம் கொடுத்து அநேக கிறிஸ்துவுக்கு பிறந்ததை அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு அங்கே சமரியாவிலே பேதுரு யோவானையும் அனுப்பித்தார்கள். அங்கு போய் பேதுரு அவர்களை பார்த்து, பிலிப்பினால் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் பரிசுத்தாவி பெறாததினால் அப்போ சின்னச்சிதார்கள் பேதுரு அவரை அழைத்து அவர்கள் மேல் தலைமேல் கைகளை வைத்து ஜெபம் பண்ணி அவர்களும் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் மேல் கைகளை வைத்து ஜெபம் பண்ணி அவர் பரிசுத்தாவி பெறும்படி செய்தார். பேதுரு அப்போஸ்தலர் ஜெபம் பண்ணி பரிசுத்தாவி கொடுத்ததை அந்த சீமோன் பார்த்து, நீங்களும் உங்களைப் போல நானும் என் கைகளை வைத்து பரிசுத்தாவி கொடுக்க வேண்டும், அந்த வரத்தை எனக்கு தாருங்கள் என்று சொல்லி அவன் பணத்தை கொடுத்து அப்போஸ்தலத்தில் கேட்கிறான். அப்பொழுது பேதுரு சொன்னான், நீ பணத்தினால் சம்பாதிக்கலாம், பணத்தினால் வரத்தை பெறலாம் நினைக்கிறாய் என்று சொல்லி சீமோனை கடிந்து கொண்டார்கள். உன் பணம் உன்னோடு என்னாவது அது நாசமாய் போக்கிடவது. நீ தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறாய், நினைக்கிறாய், கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன்னு சொல்லி அவனை கண்டித்த பொழுது அவன் மனம் திரும்பி சீமோனு சிதான், எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் நேரக்கூடாது என்று சொல்லி அவனை மனம் மாறி அவனை சிதான் கர்த்தருடைய பிள்ளையாகி பேதுருவுக்கு கீழ்ப்படிந்து அவன் கிறிஸ்தவனாக மாறிவிட்டான். பாருங்கள், எனக்கு இன்றைக்கு அநேகரை பிடித்தான். அப்போஸ்தலரைப் போல நானும் அடையாளம் செய்ய வேண்டும், நானும் அற்புதம் செய்ய அநேகர் விரும்புகிறார்கள். அது மாதிரி அப்படி செய்ய முடியாது. அப்போஸ்தலர்கள் செய்த அடையாளத்தின் மூலமாக அற்புதத்தின் மூலமாகத்தான் கர்த்தருடைய வசனம் என்னானது உறுதியாக்கப்பட்ட வசனம் நமது கரங்களில் இருக்கிறது. இந்த வசனத்துக்கு செவி சாய்த்தால் போதும். இந்த வசனம் நம்மை தேவத்தில் சேர்க்கிறது. பாருங்கள், இந்த வசனத்துக்கு வல்லமை உண்டு, இந்த வசனத்துக்கு பவர் உண்டு. ஆகிய கர்த்தருடைய வசனத்தை நம்ம என்ன செய்யணுமாம்? விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே தொடர்ந்து பிலிப்பென்சிதான் சுவிசேஷத்தை பிரச்சனைத்துக் கொண்டு வந்தான். பாருங்கள், தொடர்ந்து வாசிக்கலாம். பாருங்கள், இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாக அறிவித்து சொன்ன பின்பு சமாரியருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். இப்படியாக அவர் சுவிசேஷத்தை சொல்லி செல்வார்கள், எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். அப்போஸ்தலர்கள் தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தை ஜனங்களுக்கு போதித்து வந்தார்கள்.
அப்பொழுது பாருங்கள், பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிறே வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். அந்தப்படி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகு என்பவளுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாக ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்தில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனை சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீ வாசிக்கிற கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடு உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். பாருங்கள், அப்போஸ்தலர்கள் சமாரியா பட்டணங்களாம் சுவிசேஷத்தை சொல்லி எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அப்பொழுது ஆவியானவர் பிலிப்போடு பேசுகிறார். ஒரு மனிதன் எத்தியோப்பிய நாட்டிலிருந்து எருசலேமுக்கு வந்து தேவனை தொழுது கொண்டு மீண்டும் என்ன செய்கிறான்? அவன் தன் ஊருக்கு புறப்பட்டு போகிறான். அந்த மனிதன் யார் என்று சொன்னால், எத்தியோப்பியாவிலே ராஜஸ்திரி ஆகிய கந்தாக என்பவருடைய மந்திரி, அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கு அதிகாரி இருக்கக்கூடியவன். அவன் இப்படியாக போகிறான். அவன் திரும்பி போகும் பொழுது ரதத்திலே போகிறான். ரதத்திலே ஏசாயா ஆகமத்தை வாசித்துக் கொண்டு போகிறான். நீ போய் அவனோடு சேர்ந்து கொள் என்று சொல்லி ஆவியானவர் பிலிப்பிடத்தில் சொல்றார். பாருங்கள், அதே போல பிலிப்பு போய் அந்த எத்தியோப்பியனை கண்டு அந்த ரதத்தை நிறுத்தி எத்தியோப்பியனோடு பேசுகிறார். நீ வாசிக்கிறது உனக்கு தெரியுமா என்று கேட்ட பொழுது அந்த மந்திரி சொன்னான், எனக்கு எப்படி தெரியும்? ஒருவன் எனக்கு அறிவிக்காவிட்டால், ஒரு எனக்கு சொல்லாவிட்டால் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்று அந்த மந்திரி எத்தியோப்பிய மந்திரி பிலிப்புவை தன்னோடு உட்காரும்படி செய்தான். அவன் வேண்டிக் கொண்டான். பாருங்கள், எனக்கு அன்பாந்தரே, இந்த எத்தியோப்பிய மந்திரி உண்மையிலே தேவனுக்கு பயந்தார், தேவனை நம்புகிறவன், தேவனை ஆகவே தான் அவன் எத்தியோப்பிய நாட்டிலிருந்து எருசலேமுக்கு வந்து தேவனை தொழுது கொண்டு மீண்டுமாக தன்னுடைய ஊருக்கு புறப்பட்டு போகிறான். அன்றைக்கெல்லாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் எருசலேமுக்கு வந்து தான் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அதே போல் அவன் வந்து தேவனை தொழுது கொண்டு புறப்பட்டு போகும்போது அவன் ரதத்திலே ஏதாவது புத்தகத்தை வாசித்து போனால் என்ன செய்தான்? தேவனுக்கு பயந்துனான், தேவனை விசுவாசித்தனான். ஏசாயா ஆகமத்தை வாசிங்க. ஏசாயா ஆகம் என்றார் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில். அன்றைக்கெல்லாம் இப்படி பைபிள் மொத்தமாக இல்லை, இது ஒரு தாளாக ஒவ்வொரு பாகமாக என்ன செய்தார்கள் கிடைத்தது. எப்படி அந்த மந்திரிக்கு ஏசாயா 53ஆம் அதிகாரம் அந்த ஒரு புத்தகம், அந்த வாசிக்கூடிய அந்த பத்திரிகை அவனுக்கு கிடைத்தது. அதை அந்த ஆகமத்தை வாசித்து கொண்டு போகிறான். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில். அந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற பாருங்கள், அவன் வாசித்தே வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டைப் போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கச்சனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல் அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியின் எடுபட்டு போயிட்டு அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும் என்பது. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்கிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம். அந்த மந்திரி வாசித்த அந்த வேத வாக்கியம் இயேசு கிறிஸ்துவை பற்றியது. பாருங்கள், அவர் ஒரு ஆட்டைப் போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தம்மை வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்ல முடியும் என்பது. இது ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தார்கள்? முடி வெட்டுவதற்காக, முடியை கத்தரிப்பதற்காக இழுத்து போகிறேன் ஒரு ஆட்டை போல. ஆனால் இயேசு கிறிஸ்துவை செய்தார்கள், இழுத்து கொண்டு போனார்கள். குற்றமிட்டு ஆனால் இயேசு கிறிஸ்துவை அந்த பிரதானாசாரிகள் மோசே பிரமாணத்தில் வாழ்ந்தவர்கள் ஆலோசனை சங்கத்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை
கட்டி இழுத்து கொண்டு பிரார்த்தனத்தில் அழைத்து போகிறார்கள். இந்த காட்சியைத்தான் எஸ் 53 பார்க்கின்றோம். அவரை எடுத்து அவர் வாய் திறவாதிருந்தார். அவருடைய பேச்சு என்ன செய்ய எடுபடவில்லை. அவர் குற்றவாளியாக அழைத்து கொண்டு போகிறார். அதைத்தான் அந்த எத்தியோப்பிய மந்திரி வாசிக்கிறார். அவர் வாசித்தது, நான் இப்படி வாசித்தேன், இது யாரை பற்றி எழுதியிருக்கிறது? தீர்க்கதரிசி தன்னை பற்றியா அது வேறொருவரை குறித்தா? எனக்கு நீ சொல்ல வேண்டும் என்று மந்திரி பிலிப்பியை பார்த்து கேட்கிறார். பிலிப்புவுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்தது. இந்த வேத வாக்கினை கொண்டு பாருங்கள். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். அமரிமாறு பிலிப்பு ரதத்தில் அமர்ந்து கொண்டு அந்த எத்தியோப்பிய மந்திரி வாசித்த அந்த வேத வசனத்தை முன்னிட்டு பிலிப்பு அந்த மந்திரிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார். இயேசு கிறிஸ்துவை குறித்து முற்றிலுமாக இயேசு கிறிஸ்து யார், அவர் எதற்காக இந்த உலகத்தில் வந்தார், அவர் எதற்காக சிலுவை சுமந்தார், எதற்காக தன்னை ஒப்புக் கொடுத்தார், அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இருந்தார், உலக மக்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் அனுப்புகிறார். இது எல்லாம் பிலிப்பு அந்த மந்திரிக்கு பிரசங்கித்திருப்பான். யோவான் 3:16 வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பிரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் மிகுத்த அன்பு கொண்டார். துரித்த மக்கள் அத்தனை பேரும் தேவன் சொந்தமான பிள்ளைகள். அவ்வினால் எல்லாரும் வழி தப்பி இலக்கமாய் கெட்டு போனார்கள். ஒருவனாவது நீதிமான் கிடையாது. எல்லாரும் பாவம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் மனம் மாற வேண்டும் என்றார். அவர்கள் தேவனுடைய பிள்ளையாய் மாற வேண்டும் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அதற்காக தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். எல்லாம் பிலிப்பு அந்த எத்தியோப்பிய மந்திரிக்கு பிரசங்கித்திருக்கிறார். அந்த மந்திரி கவனத்தோடு கூட பிலிப்பின் பிரசங்கத்தை, பிலிப்பு சொன்ன வார்த்தைகளை அவர் கவனமாக கேட்டிருக்கிறார். ரோமர் 10:17 விசுவாசம் எப்படி வரும் என்று பார்க்கிறோம். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும் என்று. பிலிப்பி பிரசங்கத்தை அந்த எத்தியோப்பிய மந்திரி கேட்டதனால் அவருக்கு விசுவாசம் வந்தது. இயேசு கிறிஸ்து விசுவாசித்தார். அவர் ஜீவனுடைய தேவகுமாரன் என்று நம்பினார். அவர் செய்த அடையாளங்கள் அற்புதங்களை குறித்து அவர் அறிந்து கொண்டார். ஆகவே அவரும் மனமாறினார். அவரும் தேவ வசனத்தை கேட்டு விசுவாசித்தார். பிலிப்பி பிரசங்கத்தை கேட்டு விசுவாசித்தனால் பாருங்கள், அடுத்த வசனத்தில் வாசிக்கலாம். இவ்விதமாய் அவர்கள் வழிநடந்து போகையில் தண்ணீரில் ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறது, நாம் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன என்று கேட்டான். பாருங்கள், இந்த வார்த்தையிலிருந்து பிலிப்பு பிரசங்கத்தை எத்தியோப்பிய மந்திரி முற்றிலுமாக கேட்டான். அந்த வசனத்தை கேட்டதனால் அவருக்கு விசுவாசம் வந்தது. விசுவாசத்தினால் அவர் நினைச்சதான் மனம் மாறி இருக்கிறார், மனம் திரும்பி இருக்கிறார். ஆகவே தான் இதோ தண்ணீர் இருக்கிறது, நான் ஞானஸ்நானம் பெற தடை என்ன. அப்படி என்றால் பிலிப்பு மந்திரிக்கு பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். அந்த ஞானஸ்நானம் கூட முழுக்க ஞானஸ்நானம் என்பதை குறித்து தெளிவாக பிரசங்க. ஆகவே தான் அங்கு தண்ணீரை பார்த்துடனே அந்த மந்திரிக்கு இதோ தண்ணீர் இருக்கிறது, நான் ஞானஸ்நானம் பெற தடை என்ன, நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறேன், என்னை தண்ணீருக்குள் கொண்டு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று அந்த எத்தியோப்பிய மந்திரி கேட்பாருங்கள். ஞானஸ்நானம் முழுக்க ஞானஸ்நானம் பாருங்கள். ஒருவேளை இன்றைய மத வட்டாரத்திலே அநேகர் ஞானஸ்நானம் தெளிப்பு ஞானஸ்நானத்தை கொடுக்கிறார்கள். ஒருவேளை இப்படி தெளிப்பு ஞானஸ்நானமாக இருந்தால் மந்திரி ரதத்திலிருந்து இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. ரதத்திலே போகும் பொழுது அந்த எத்தியோப்பிய மந்திரி குடிப்பதற்கு தண்ணீர் கொண்டு போயிருக்கலாம். அந்த தண்ணீரை கொடுத்து எனக்கு நீ ஞானஸ்நானம் கொடு, எனக்கு தெளி என்று சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லை, ஞானஸ்நானம் முழுக்க ஞானஸ்நானம் தான். ஆகவே தான் தண்ணீர் இடத்தை பார்த்து இதோ தண்ணீர் இருக்கிறது, நான் ஞானஸ்நானம் பெற தடை என்னன்னு சொல்லி எத்தியோப்பிய மந்திரி கேட்ட பொழுது பிலிப்பு சொல்கிறார் பாருங்கள். அதற்கு பிலிப்பு, நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னான்.
தண்ணீர் இடத்தை பார்த்து நான் மனம் திரும்பி விட்டேன், நான் சான் பெற்றுக்கொண்டு சொன்ன பொழுது அங்கு ஒரு தடை. என்ன தடை என்றால், இயேசு கிறிஸ்துவை வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். ரோமர் 10:9-10 வாசிக்கும் பொழுது, ரட்சிப்புண்டாக வாயினாலே இயேசு கிறிஸ்து அறிக்கை செய்யப்பட வேண்டும். வாயில் அறிக்கை செய்ய வேண்டும். எப்படி? இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அமரிமாடி இந்த விஷயத்திலே பாருங்கள், ஒரு அருமையான ஒரு படமாக நாம் பார்க்கலாம். பிலிப்பின் பிரசங்கத்தை எத்தியோப்பிய மந்திரி கேட்டான். கேள்விப்பட்டு அதை விசுவாசித்தார். விசுவாசித்த பிற்பாடு தன்னை பழைய பாமான் ஜீவித்து மனம் திரும்பினான். இவ்வளவு காலம் வாழ்ந்தது வீண், நான் சாண பெற வேண்டும் என்றே அந்த முடிவுக்கு வந்துதான். மனம் மாறினால்தான் பிலிப்பை பார்த்து மந்திரி கேட்கிறார், நான் சாண பெற தடை என்ன? இதோ தனி இருக்கிறது, நான் சாண பெற்றுக்கொள் என்று கேட்கிறார். அப்படி பிலிப்பி சொன்னார், நீர் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனை விசுவாசிக்க வேண்டும். அதே போல மந்திரி, நான் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனை விசுவாசிக்க சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பு மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு நான் சாணம் கொடுத்தான். பாருங்கள், இதில் 5 சம்பவங்கள் நடந்ததை பாருங்கள். ஒன்று, பிலிப்பின் பிரசங்கத்தை மந்திரி கேள்விப்பட்டார். கேட்டு அதை விசுவாசித்தார். விசுவாசித்து பழைய பாவமாற்றி மனம் திரும்பினார். மனம் திரும்பின பிறகு நான் இயேசு கிறிஸ்துவை ஜீவனுடைய தேவனுக்குமார் விசுவாசித்து அவர் விசுவாசத்தை அறிக்கை செய்தார். அதற்கு பிறகு பாவ மன்னிப்பு கண்டு பிலிப்பின் மூலமாக நான் சாணம் பெற்றான். பாருங்கள், பிலிப்பு எத்தியோப்பிய மந்திரிக்கு நான் சாணம் பெற்றார். பாருங்கள், நான் சாணம் கொடுத்த பிற்பாடு அவர்கள் தண்ணீரிந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவரை காணாமல் சந்தோஷத்தோடு தன்னுடைய ஒரு சந்தோஷம். பாருங்கள், கிறிஸ்துவுக்கு பிறந்ததனால், தேவனை பிள்ளையாய் மாற்றப்பட்டதனால் அவன் சந்தோஷத்தோடு அவன் நாட்டுக்கு புறப்பட்டு எத்தியோப்பிய நாட்டுக்கு போய் அவன் வீணாய்தான் இருக்கவில்லை. அவனும் போய் எத்தியோப்பிய மந்திரி மூலமாக எத்தியோப்பிய நாட்டிலே பிலிப்பு பட்டணத்திலே ஒரு சபையானது. பாருங்கள், எவ்வளவு பெரிய கிருபை. ஆகவே இந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே இவ்வளவு அருமையான வசனங்கள், இவ்வளவு அருமையான உண்மைகளை நாம் என்ன அறிந்து கொள்ள முடிகிறது. பிலிப்புவின் பிரசங்கத்தின் மூலமாக கந்தாக என்னும் அந்த ராஜஸ்திரீ, எத்தியோப்பிய நாட்டில் அந்த ராஜஸ்திரியாகிய அவளுக்கு பொக்கிஷதாரராகி மந்திரியாக இருந்தவர் என்ன செய்தார்? பிலிப்பின் பிரசங்கத்தை கேட்டு கர்த்தருடைய வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்து அவர் நாம் சாணம் பெற்று தேவனின் பிள்ளையாக மாற்றப்பட்டார். அமரிமாளே, 9ஆம் அதிகாரம் எவ்வளவு சிறப்பாக அமைந்திருக்கிறது. இந்த 8ஆம் அதிகாரம் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது பாருங்கள். 8ஆம் அதிகாரம் ஆரம்பத்திலே பிலிப்பின் மூலமாக சீமோன் கிறிஸ்துவுக்கு பிறந்தான். அதற்கு பிற்பாடு அநேகர் கிறிஸ்துவுக்கு பிறந்தார்கள். அநேக புருஷன் ஸ்திரீகளும் பிலிப்பு பிரசங்கத்தை கேட்டு தேவப்பிள்ளையாக மாற்றப்பட்டார்கள். அங்கு கிறிஸ்துவுக்கு பிறந்தவர்களை அப்போஸ்தலர்கள் பயணம் செய்தார்கள். அவர்கள் நான் சாணம் மாத்திரம் பெற்றுக்கிறார்கள், பரிசுத்தாவை பெறவில்லை சொல்லி அப்போஸ்தலர்கள் கைகளை வைத்து அவர்கள் பரிசுத்தாவின் வரத்தை கொடுக்கின்றார்கள். ஏன்? அவர்கள் மூலமாக சுவிசேஷ பிரசங்கிப்பட வேண்டும். அவர்கள் மூலமாக சத்தியமானது போதிக்கப்பட வேண்டும். அப்போஸ்தலர் செய்த காரியம் பாருங்கள். இப்படி பார்த்த அந்த சீமோனுக்கு நினைச்சான், பணத்தை கொடுத்து எனக்கும் அந்த வர வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது பேதுரு அந்த சீமோனை கழிந்து கொண்டு பிற்பாடு அவன் மனம் திரும்பி அவன் மீண்டுமாக என்ன செய்தான்? கர்த்தர் பிள்ளையாக இருந்திருக்கான். பாருங்கள், இந்த அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே இவர்கள் அதற்கு பிற்பாடு பிலிப்பின் பிரசங்கத்தினால் எத்தியோப்பிய மந்திரி கீழ்ப்படிந்தான், தேவப்பிள்ளையாக மாற்றப்பட்டான். இதை நாம் என்ன செய்யக்கூடாது? மறந்துவிடக்கூடாது. இன்றைய நாளே நாம் இதுவரை 8 அதிகாரங்கள் செய்தோம். நாம் ஆராய்ந்து பார்த்து இந்த 8 அதிகாரத்தை நம் மனதிலே வைத்து அதில் என்ன செய்யணுமாம்? பதிய வைத்திருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவம், 3ஆம் அதிகாரத்திலே, 4ஆம் அதிகாரத்திலே, 5ஆம் அதிகாரத்திலே, 6ஆம் அதிகாரத்திலே, 7ஆம் அதிகாரத்திலே, 8ஆம் அதிகாரத்திலே பிலிப்பின் பிரசங்கத்தின் மூலமாக எத்தியோப்பிய மந்திரி கிறிஸ்துவுக்கு பிறந்தார். 7ஆம் அதிகாரத்திலே ஸ்தேவானுடைய நீண்ட பிரசங்கம்,
தேவானை கல்லெறிந்து கொண்டார்கள். தேவானை கல்லெறிந்து கொள்வதற்கு ஷவுலும் எங்களை சம்மதித்திருந்தார். இப்படி அநேக காரியங்கள் குறித்து நம்ம செய்தோம். நம்ம 7ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். 8ஆம் அதிகாரத்திலே பிலிப்புவின் பிரசங்கம். பிலிப்பு அப்போஸ்தலரால் தெரிந்து கொள்ளப்பட்டு 7 பேர் ஒருவராக இருந்தார். பாருங்கள், இந்த அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் எவ்வளவு முக்கியமான என்பதை பாருங்கள். தேவன் சித்தமான அடுத்த வாரத்திலே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை நினைக்கலாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். எனக்கு அன்பாதை கேட்டு நீங்களும் கூட மனதில் ஏற்றுக்கொண்டு அதன்படி மனதிலே பதிய வைத்து மற்றும் சொல்ல நாம் ஆயத்தமாக இருப்போம். தேவன் வசனத்தை நம்ம ஆசிரிப்பார். இதை கேட்டு நீங்களும் கூட மற்றவர்கள் கேட்கும்படியாக மற்றவர்கள் சொல்லும்படியாக நிச்சயங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள எங்கள் பரலோகத்தின் தூய பிதாவே, இந்த நாளும் உமது வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கத்தக்கதானே ஒரு அரிய பெரிய சிலாகித்தை எங்களை தந்தமைக்காக தோற்றிருக்கிறோம். அருமையான பிள்ளைகள் ஒவ்வொரு வாரமும் அப்போஸ்தலர்படி ஒவ்வொரு அதிகாரமாக ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிற பிதாவே, இதனை மனதில் ஏற்றுக்கொண்டு அவர்கள் மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவில் அவர்களுக்கு வேண்டிய ஆற்றறிவை தந்தரலாம். தொடர்ந்து காத்துக்கொள்ளி பெறப்படுத்தும் எங்கள் பாவக்குண்டலை வாக்க மனிதன். இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறி பெற்ற நாமத்தில் கெஞ்சி மண்டாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.